வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமனாகவே எல்லாத்துக்குமே ஒரு சில கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் நானும் என் மனைவியும் ஒரே ராசி நட்சத்திரம், நானும் என் கணவரும் ஒரே ராசி நட்சத்திரம், நானும் என் சகோதரர்களும் ஒரே ராசி நட்சத்திரம், என் சகோதரிகளும் ஒரே ராசி நட்சத்திரம், கணவன் மனைவியும் ஒரே ராசி நட்சத்திரம், அப்பா அம்மா ஒரே நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது அப்பா பையன், அப்பா பொண்ணு, அம்மா பையன், அம்மா பொண்ணு அப்படின்னு ஸோ எல்லாருமே ஒரே ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறோம். அதனால பலன்கள் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் கோச்சார ராசி பலன்களை பார்க்கும்போது நிறையா வித்தியாசப்பட்டுறது, கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அப்போ எனக்கு நடந்துருச்சுன்னா என் பையனுக்கு நடந்துருமா, எனக்கு நடந்தால் எனக்கு கணவருக்கு நடந்துருமா, எனக்கு நடந்தால் என் பிள்ளைக்கு நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா தரப்புலையும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 12 ராசி தான், 27 நட்சத்திரம், ஸோ 12 லக்கணம். இதை வச்சு எப்படி இந்த கணக்கை கொண்டு வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு உதாரண இது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இப்போ காமனாக எல்லாரோடைய கேள்விக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஜாதகம் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாதகம். அப்போ ஒருத்தவங்க 1990, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் ரெடி பண்ண ஜாதகம், சரிங்களா? 1995 ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. 1995 காலையில் 10:30க்கு ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம் கும்ப லக்கணம் வருது, சரிங்களா? இதை கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பிறக்கும்போது கேதேசில் பிறந்திருக்காங்க. ஸோ கேதேசம் 6 மாதம் 4 நாள் இருந்திருக்குது. ஸோ அன்றைக்கி அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. ஸோ அமாவாசை திதியில், வளர்பிறை பாட்சத்தில், ஸோ துருவம் யோகத்தில், நாகவம் கரணத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிறத்துக்குரிய டீட்டெயில்ஸு. ஸோ அதுபோக அவங்க பிறக்கும் போது இதுதான் ராசி கட்டம். ஸோ ராசிக்கு ஸோ ராசி கட்டத்தில் இந்த கிரக நிலைகளோட அமர்வு. ஸோ எப்படின்னா அவங்களுக்கு கும்ப லக்கணம். ஸோ கும்ப லக்கணத்தில் சனி, லக்கணத்துக்கு 3ல் கேது, லக்கணத்துக்கு 7ல் செவ்வாய், 9ல் ராகு, 10ல் குரு, அப்புறம் சுக்கிரன், 11ல் சூரியன் சந்திரன், 12ல் புதன். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இவங்க பிறந்திருக்காங்க. இது பாதசாரம். ஸோ இந்த பாதசாரம் உங்களுக்கு இவங்களுக்கு லக்கணம் எவ்வளோ டிகிரிஸில் இருக்குது, டிகிரிஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த பாதசாரம் இதில் தான் உங்களோட ஜாதகமே டிஃப்ரென்ஸ் படும். ஸோ அப்போ இந்த லக்கணம், ஸோ இந்த கும்ப லக்கணம் எவ்வளோ டிகிரியில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா 304 டிகிரியில். ஸோ அதே சூரியன் இந்த சூரிய கிரகம் இந்த புராடம், தனுசு ராசி புராட வீட்டில் இருக்கிறார் 256 டிகிரி செல்சியஸில். ஸோ அப்போ சந்திரன் 252 டிகிரிஸில், செவ்வாய் 125 டிகிரிஸில், அதுபோக புதன் 273 டிகிரிஸில், குரு 222 டிகிரிஸில், சுக்கிரன் 210, சனி 306 டிகிரி, ராகு 196, கேது இப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்கள் ஜாதகம். அப்போ எனக்கு இப்படி ஜாதகம் அமைஞ்சிருக்குது. இப்போ என்னோட கணவர் பிள்ளைங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எப்படி, அவங்களும் ஒரே ராசி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ அதோட விளக்கம் தான். இப்போ ரெண்டாவது உங்கள் கணவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கணவராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இப்போ அவர் 1992 பிறந்திருக்காரு. அவர் காலையில் 8:50 பிறந்திருக்காரு. அப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவங்க 1995 10:30 காலையில் பிறந்திருக்காங்க. இவங்க 1992 காலையில் 8:50 பிறந்திருக்காங்க. அப்போ இதில் என்ன வித்தியாசப்படுது? வருஷம் ஃபஸ்ட்டு வித்தியாசப்படுது, டைமிங் வித்தியாசப்படுது. அப்போ இது வேற மனிதர், இது ஒரு வேறு மனிதர். அப்போ இவங்களும் தனுசு ராசி மூல நட்சத்திரம், ஆனால் இவங்களும் தனுசு ராசி மூல நட்சத்திரம். அப்போ இதில் என்ன ஒற்றுமைனா, தனுசு ராசி மூல நட்சத்திரம் இந்த ஒன்று தான் ஒற்றுமை. அப்போ இவங்களுக்கு லக்கணம் மீன லக்கணம், இவங்களுக்கு கும்ப லக்கணம். அப்போ இதில் என்ன வித்தியாசப்படுது? லக்கணம் வித்தியாசப்படுதா? அது போக இவங்க வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. அன்றைக்கி நவமி திதியில் பிறந்திருக்காங்க, தேய்பிரை பாட்சத்தில் பிறந்திருக்காங்க, வஜ்ரம் யோகத்தில் பிறந்திருக்காங்க, கரசை கரணத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இவங்க டோட்டலாக வேறு இதில் பிறந்திருப்பாங்க. அப்போ இங்கிட்டு திருப்பி பார்த்தோம்னா ஸோ இவங்களுக்கு பாதசாரமும் இவங்களுக்கு வித்தியாசப்படும். பாதசாரம் ஸோ லக்கணம் 338 டிகிரிஸில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு 304 டிகிரிஸில் இருக்குது. ஸோ இவங்க சூரியன் இவங்களுக்கு 314 டிகிரிஸில் இருக்குது. அதே இவங்களுக்கு சூரியன் 256 டிகிரிஸில். அப்போ இவங்களுக்கு சந்திரன் 241 டிகிரியில் இருக்கிறாரு, இவர் 252. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பாதசாரம் டிஃப்ரென்ஸ் வருதா? இந்த பாதசாரத்துலேருந்து அப்படி இங்கே ராசி கட்டத்துக்கு வந்தோம்னா, இந்த ராசி கட்டத்துக்கு இந்த கிரக நிலைகள்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களுக்கு மீன லக்கணம். அப்போ மீன லக்கணத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா லக்கணத்துக்கு 4ல் கேது, 6ல் குரு, அப்புறம் 10ல் சந்திரன் ராகு, 11ல் செவ்வாய் சுக்கிரன் சனி, 12ல் சூரியன் புதன். ஸோ இவங்களுக்கு ராசி கட்டம் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு திருப்பி பார்த்தோம்னா இவங்களுக்கு ராசி கட்டம் டிஃப்ரென்ஸ் வருதா? அப்போ இவங்களுக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் ஒன்று தான் ஒற்றுமைப்படுது. மற்றபடி இவங்களுக்கு என்ன இப்போ தசா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனன ஜாதத்தில் பிறக்கும் போது இவங்க 2 பேருமே கேது தசையில் தான் பிறந்திருப்பாங்க. இப்போ இவங்க கேது தசையில் பிறந்திருக்கிறாங்க பிறக்கும் போது. அப்போ இந்த கேது தசை 6 வருஷம் இருந்திருக்குது. 6
வருஷம் 11 நாள். இவங்களுக்கு கேது தசையில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்க கேது தசை 6 மாதம் தான் இருந்திருக்குது. இவங்களுக்கு 6 மாதம் தான் கேது தசை, 4 நாள் தான் அந்த கேது தசை இருந்திருக்குது. அப்போ கேது தசாக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ பிறந்த 6 மாதத்துல இவங்களுக்கு சுக்கிர தசை 20 வருஷம். இவங்களுக்கு கேது தசையில் பிறப்பே 6 வருஷம். பிறந்ததுலேருந்து 6 வயசு வரைக்கும் இவங்களுக்கு கேது தசை இருந்திருக்கும். 6 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சுக்கிரன் தசையே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இவங்களுக்கு வந்து சந்திர தசை நடந்துட்டு இருக்குது. அப்போ சந்திர தசை மொத்தம் 10 வருஷம். அப்போ 10 வருஷம்னா சந்திர தசை வந்து இவங்களுக்கு வந்து 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 2034 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு சந்திர தசையே நடக்கும். அப்போ இந்த சந்திர தசை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சந்திர தசையில் வந்து இவங்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்குது. செவ்வாய் புத்தி 2025 வருஷம் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அப்போ இவங்களுக்கு வந்தோம்னா சந்திர தசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இவங்களுக்கு சந்திர தசை 2031 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி குரு புத்தி வர்ற 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸு, 2 பேத்துக்குமே சந்திரனே தசையை நடத்துகிறார். ஆனால் புத்தியில் இவங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது, இவங்களுக்கு குரு புத்தி நடக்குது. வித்தியாசப்படுதா? சரி, ரைட்டு. இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ராசிக்கும் என்ன ஒற்றுமை வரும் அப்படின்னா, இந்த கோச்சார ஜாதகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் எழுதியிருக்க பார்த்தீங்களா, மேலே இங்கே ப்ளூ கலர் எழுதியிருக்குன்னா அதுமாதிரி இங்கேயும் ப்ளூ கலர் இருக்குன்னா இதுதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்? ஏப்ரல் 18 இருக்கிறோம். அப்போ ஏப்ரல் 18 இந்த மாதத்துக்கு கிரக நிலைகளோட டிரான்ஸ்ஃபர் வச்சு நான் இதில் எழுதியிருக்கேன். அப்போ இன்றைக்கி வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறாரு. அதுபோக வந்து சுக்கிரன், புதன், சனி, ராகு, சூரியன், ஸோ குரு, செவ்வாய், கேது, இதுதான் வந்து இன்னைக்கு ராசிக்கு கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ஒத்து போகும். ஸோ கோச்சார பலன்கள்னா சனி பயிற்சி ஒத்து போகும், ராகு கேது பயிற்சி ஒத்து போகும், குரு பயிற்சி ஒத்து போகும், அதுபோக சூரியன் பயிற்சி, அதுபோக செவ்வாய் பயிற்சி, அதுபோக வந்து ஸோ இவங்களுக்கு வந்து புதன் பயிற்சி, அதுபோக சுக்கிரன் பயிற்சி, அதுபோக சந்திரன் பயிற்சி, இதுங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஒத்து போகும். மற்றபடி இவங்களுக்கு ஜனன ஜாதகம் டிஃப்ரென்ஸ் படுதா? ஜனன ஜாதகத்தில் இவங்களுக்கு சந்திர தசையில் குரு புத்தி, அவங்களுக்கு சந்திர தசையில் செவ்வாய் புத்தி. ஸோ இப்படி தான் வந்து இவங்களுக்கு வித்தியாசப்படும். அப்போ எனக்கு இவங்களுக்கு ஒன்று போல தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இந்த கோச்சார கிரக நிலைகள் மட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லோரும் வந்து இது இப்போ டெப்த்தாக இப்போ நானே உட்காந்து இப்போ இதுக்கே வந்து உட்காந்து ஒரு கணக்கு போட்டு வீடியோ செஞ்சுருக்கிறேன். இப்போ இவ்வளோ விளக்கங்கள் இதில் இருக்குது. இதை நாங்கள் ஜோசியம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் எழுதும் போது நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வெளிப்படையாக இப்போ நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்காமல் நம்ம பேசணும்னா, நீங்களும் தனுசு ராசி, நீங்களும் தனுசு ராசி கவனமாக இருந்துக்கோங்க. சனி பயிற்சியாக இருக்காரு, ராசிக்கு 4ல் சனி, இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ராசிக்கு 4ல் சனி, அட்டத்து மத சனியாக இருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் மீன லக்கணத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அப்போ சந்திர தசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. அப்போ இது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் சுபர். அப்போ சுபர் தசையில் செவ்வாய் யோகாதிபதி புத்தியை நடத்துகிறார். அப்போ இவங்களுக்கு ராசிக்கு அட்டத்து மத்த சனி ஓடினாலும் லக்கணத்துக்கு ஜனன ஜாதகம் நல்லா இருக்குது. ஸோ இது இப்படி தான் இதை பார்க்கணும். அதேமாதிரி அப்போ இங்கிட்டு இவருக்கு வந்து அப்படின்னா, இவருக்கு வந்து அதே மாதிரி வந்து அட்டத்து மத்த சனி ஓடுது ராசிக்கு நல்ல, ஆனால் இவருக்கு சந்திர தசை நடந்துட்டு இருக்குது. அப்போ வளர்பிறை சந்திரன் தசையை நடத்துறாரு. அப்போ சுபர் தசையை நடத்துறாரு. சுபர் தசையில் இவங்களுக்கு கும்ப லக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாயும் சுக்கிரனும். பட் வந்து செவ்வாய் சுக்கிரன் புத்தியை இப்போ நடத்தலை. அப்போ இவங்களுக்கு சந்திர தசையில் குருவே. அப்போ குரு இயற்கை சுபர். அப்போ இயற்கை சுபர்களான இருவரும் தசா புத்தியை நடத்தும் போது இந்த ஜாதகருக்கும் டைமிங் நல்லாவே இருக்கும் ஜனன ஜாதகத்தில். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு ஒரு வித்தியாசங்கள் பார்த்து உங்களுக்கு பலன்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் காமனாக போய் ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும், ஒரு டிக்டாக்காக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும்போது வந்து காமனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரே ராசி பலன் சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். ஒரே நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறாங்களே அப்படின்னா, நீங்கள் ஜனன ஜாதகம் பார்க்கும்போது இப்படி வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக புரிகிறதுக்கு தான் இப்படி நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ராசி நட்சத்திரம் மட்டும்தான் ஒன்றா இருக்கும், மற்றபடி மற்ற எல்லாமே வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுட்டு இந்த பதிவோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம். சரிங்களா?